வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. நேரடியாக வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். முதல் வார்த்தைக்கு எல்லாம் எதிர்பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன். உலகத்திலேயே ரொம்ப 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 பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு ஒரு அறிஞர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும் போது, அவர் ஃபெர்டினாண்டோ அப்படின்னு ஒரு மேலை நாட்டு அறிஞர், இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் என்ன பதில் சொல்றாரு? உலகத்திலேயே மிக 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 மோசமான பயங்கரமான ஆயுதம் எது என்றால் நெருப்பு மேல இருக்கக்கூடிய மனிதனின் ஆன்மா அப்படின்னு பதில் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஆன்மாவை நெருப்பு மேல போட்டால் அதை விட பயங்கரமான ஆயுதம் சொல்லியிருக்காரு. ஆயுதம்னாலே நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது நம்முடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே நூற்றாண்டுல இன்னொரு மேரி அப்படின்னு சொல்லி ஒரு மேலை நாட்டு அறிஞர், அவங்க என்ன சொல்றாங்க, எங்கெங்கேயோ போய் நீங்க பணத்தை அதை இதெல்லாம் முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க முதலீட்டை உங்கள் ஆன்மாவின் மீது பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை அமோகமாக முன்னேறி கொண்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம இன்வெஸ்ட் பண்றத நம்முடைய ஆன்மா மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்முடைய மகான்கள் முன்னோர்கள் இந்த ஆன்மாவை நாம எப்படி முதலீடு செய்தால் நாம நம்முடைய வாழ்க்கையை நாம நினைச்ச மாதிரி உருவாக்கி கொண்டு அற்புதமாக அழகாக வாழலாம் என்பதற்கான வழிமுறையை கொடுப்பதுதான் ஆன்மீகம் என்பது. அப்ப அவ்வளவு நாம இந்தியாவில் பிறந்ததுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும். அவ்வளவு புண்ணியமற்ற நம்ம அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த ஆன்மீகத்தை நாம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவர் சொன்ன மாதிரி, இந்த ஃபெர்டினாண்டோ சொன்ன மாதிரி நம்முடைய ஆன்மாவை நெருப்பு மேல வச்சிருக்கிறோமா? சேச்சா அப்படிலாம் இல்லை சார், நாம அவ்வளவு இன்னும் கொடூரமானவர்களா? அப்பப்ப தோசை சட்டி மேல தோசை கல்லு மேல போட்டு எடுப்பேன் சார், அப்படி எடுத்துட்டு இருக்கோமா? எப்படி நம்முடைய ஆன்மாவை நாம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இதுதான் நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற விஷயம். என்னென்ன சிந்திக்கணும்? முதல்ல ஆன்மான்னா என்ன, ஏன் ஆன்மாவை நாம தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தணும்? இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்னைக்கு பல குழப்பங்கள், ஏகப்பட்ட குழப்பங்களா இன்னைக்கு கேட்கிறோம். குறுக்கு வழி ஏதாவது இருக்குன்னா அந்த குறுக்கு வழியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு. முதல் குழப்பமே என்கிட்ட அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, இந்த உலகியல் வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, சமநிலைப்படுத்துறது? இன்னொன்னு, பக்தி மார்க்கத்தையும் ஆன்மீகத்தையும் எப்படி அதுல என்ன தொடர்பு இருக்கிறது? டெய்லி ஒருத்தர் இறை வழிபாடு செய்யறவர் ஆன்மீகவாதியா ஆகிவிட முடியுமா? இல்ல ஆன்மீகவாதியாக இருப்பவர் இறை வழிபாடு செய்துதான் ஆக வேண்டுமா? இங்க ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் அதையும் நம்ம தீர்த்து வச்சிடலாம். அதற்கு அப்புறம் தினசரி வாழ்க்கையில எப்படி இந்த ஆன்மீகத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் தினசரி வாழ்க்கையில, ரெண்டே ரெண்டு உதாரணம். அந்த உதாரணத்திற்கு பதில நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க கிளாஸோட முடிவில். ஒரு அம்மா ரொம்ப பயங்கரமா நிறைய படிச்சாங்க. உண்மையிலே புத்திசாலி, ஏகப்பட்ட மெடலாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பரிசு இந்த பரிசு வாங்காத பரிசே இல்லை. அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க படிப்புக்கு அதிகமாக மாப்பிள்ளை கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஆசை, மக்கு மாதிரி ஒருத்தர் வந்துடக்கூடாது, குறைஞ்சது 2 டிகிரியாவது படிச்சிருக்கணும், நான் அவர்கிட்ட பேசணும், அப்பதான் நான் அவர் கல்யாணம் பண்ண ஒத்துக்குவேன் அப்படின்னு அந்த அம்மாவுடைய ஒரு ஆசை. ஏன்னா நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், கடைசியில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில நாள் போனே ஒழிய அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. கடைசியில ஒருத்தர் அமைஞ்சிட்டார், 2 டிகிரி படிச்சிருக்காரு. இந்த அம்மா வேற அவங்கள்ட்ட பேசிட்டாங்க, கல்யாணம் ஆயாச்சு. இந்த அம்மா நல்ல கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, கல்யாணம் பண்ண போறவட்ட. ஏன்னா இவங்களுக்கு ஆன்மீகம்னா ரொம்ப, பக்தியில ரொம்ப ஈடுபாடு. ப்ரேயர் பண்ணாம 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணாம வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. முதல்ல அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காருன்னா, அதை கல்யாணத்துக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணாங்க. நானும் 1 மணி நேரம் டெய்லி ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு மேட்சிங் நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண மறுநாள் காலங்காத்தால இந்த ஆன்மீக சொற்பொழிவுன்னு ஒன்று டிவியில போட்டிருக்காங்க. அது அந்த 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 பொண்ணு பார்க்கறது தான். ஸோ இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். எப்படியாவது இதுல ஃபுல் ஸ்விங்ல நம்ம கூட கொண்டு வந்துடணும் கல்யாணம் பண்ண மறுநாளே. ஸோ டிவியை போட்டு இதை கேளுங்க, எனக்கு பிடித்த குரு அவரு, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா, அந்த மாப்பிள்ளை பையனோட அம்மா அப்பாலாம் அங்கதான் இருக்காங்க. அவர் ஏதோ ஆன்மீகத்துல ஏதோ சொல்லியிருக்காங்க. உடனே இவர் முடிச்சப்புறம், இந்த மாதிரி இவரா உனக்கு ஃபேவரேட் குருன்னு கேட்டிருக்காங்க அவர் ஒய்ஃப்ட. ஆமான்னு. இவங்க பின்னாடிலாம் போன உன்னை கடைசி வரைக்கும் ஒன்று அவங்க பின்னாடியே சுத்த வச்சிருவாங்க, இவர் சரியில்லைன்றாங்க. இந்த அம்மா ஏங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியத்தோட கேட்டிருக்காங்க. அவர் பதில் வந்து, இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரு, ஒரு 10 தடவை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்தியா, இவங்க உருப்படியா முழு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க, இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு இருக்காரு. அந்த அம்மா என்னங்க முழு இன்ஃபர்மேஷன், அதான் எல்லாம் சொல்லியிருக்காரு. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாரா எங்கேயாவது அப்படின்னு இருக்காரு அந்த ஆள். இந்த அம்மா அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க. எல்லாம் ஆஃப் ஆகி போச்சு, சகலமும் உள்ள நின்று போச்சு. இவர் இந்த அம்மா எப்படி எதிர்பார்த்து 2 டிகிரியை முடிச்சு அப்படின்னு பார்த்து 4 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்த அன்னைக்கு முதல் ஷாக் இருந்த அம்மாவுக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள் எப்படி ஆன்மீகத்தை பயன்படுத்த வேண்டும், இது முதல் எக்ஸாம்பிள். 2வது உதாரணம், சைட்ல ஒருத்தர் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் வேலை பார்த்து டயர்டாகி வீட்டுக்கு அப்பா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்த உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, உடனே இப்போ சூப்பர் மார்க்கெட் போகணும், அது அந்த மார்க்கெட் போகணும்ட்டாங்க. அது இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, கார்ல போனா 1 மணி நேரம் ஆகும். ஏம்மா அது நாளைக்கு போக முடியாதா, ரொம்ப டயர்டா இருக்கு, தலைவலி வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும், நாளைக்கு பார்ட்டி இருக்கு, இன்னைக்கு போயே ஆகணும், நான் உங்கள்கிட்ட 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் போகணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போலான்னு நீங்க தானே சொன்னீங்க. சரி ஓகே. நம்ம இவர் கடையை கூட்டு போயிட்டார், தலைவலியோட கடைக்கு கூட்டு போயிட்டார், டயர்டா இருக்கார். 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த கடையில 3/4 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இம்புடு போல ஒரு ஷாம்பு பாட்டில வாங்கிட்டு காருக்கு வந்துட்டான். இவருக்கு தலகால் புரியல, என்னங்கடா அது, இந்த ஷாம்பு வாங்குறதுக்காமா என்ன இப்படி படுத்திட்டிய, ஏமா அப்படின்னு இருக்காரு. இந்த ஷாம்பு பக்கத்துல இருக்கிற கடையில கிடைக்குங்க, 2 ரியால், இதை விட அதிகம்ங்கன்னு இருக்காங்க. அடா பாவிகளா, என் தலைவலி, என் டயர்ட்னஸ், என் உடல் ஆற்றல், இந்த 2 ரியாலுக்கு கூட இவர் மனசுக்குள்ள தோணும், சொல்ல முடியல. மனசுக்குள்ள இவருக்கு ஒரு எண்ணம், இப்போ ஆன்மீகத்தை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர் எப்படி பயன்படுத்தும், இதான் 2 சிச்சுவேஷன், ரைட்டா? கடைசியா அதற்கு தடையாக இருப்பது எது? நான் ஆன்மீகத்துல தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கேனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பது? அதனுடைய அடையாளம் என்ன? இவ்வளவுதான். இவ்வளவும் அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள நம்ம சிந்தனை செய்து பார்ப்போம், 40 நிமிஷத்துல. முதல்ல ஆன்மீகம்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மா பிளஸ் இகம். இகம்னா இந்த பிறவி, இந்த உலகம், இந்த சூழ்நிலையில என்னுடைய ஆன்மாவின் மேன்மையை உணர்ந்து வாழ்பவன் ஆன்மீகவாதி. என்கிட்ட ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும், அந்த ஆன்மாவுடைய சிறப்பை, ஆன்மாவுடைய மேன்மை யார் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆன்மீகவாதி அப்படின்னு அர்த்தம். அதற்கு வழிகாட்டக்கூடிய வழிமுறைகள் எதுவோ அது ஆன்மீகம் என்று சொல்லுகிறோம். ஆன்மீகம் என்பது உன்னுடைய ஆன்மாவுடைய மேன்மையை உணர்ந்து நீ எப்படி வாழ வேண்டும் என வழிகாட்டுவது ஆன்மீகம். அதை பின்பற்றுபவன் ஆன்மீகவாதி. அது என்ன, எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவுடைய மேன்மை சிறப்பு அது என்ன? நமக்கே நல்லா தெரியும், எல்லாமே இறைநிலை. பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, இறைநிலைன்னு ஒண்ணு இருக்கு, கடல் தண்ணி இருக்கு, அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு தண்ணி அதே கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் வச்சிருக்கிறேன், இது ஜீவாத்மான்னு பேரு. என்கிட்ட இருக்கிற உப்பு தண்ணியும் கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியும் ஒண்ணுதான். பார்க்கறதுக்கு நெக்லஸ் மாதிரி இருக்கு, மோதிரம் மாதிரி இருக்கு, வளையல் மாதிரி இருக்கு, செயின் மாதிரி இருக்கு, ஆனா அனைத்தும் தங்கத்தால் ஆனது.
அது எப்படியோ அதே போல அனைத்து உயிரினங்களும் அனைத்து பொருட்களும் இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இறைவனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அதுதான் ஆன்மீகம், ஆன்மீகவாதி. அப்ப என்னுடைய ஆன்மா என்பது இறைவனின் ஒரு பகுதி, எல்லோருடைய ஆன்மாவும் இறைவனின் இன்னொரு பகுதி. இந்த ஆன்மாவை நான் அதனுடைய சிறப்பு என்ன, அதுக்குள்ளதான் கடவுள் உட்கார்ந்து இருக்காரு. அங்க கடல்ல இருக்கு, இங்க ஒரு சின்ன டம்ளர்ல இருக்கு, ஒரு ஸ்பூன்ல இருக்கு. தங்கம் 24 கேரட்டா இருக்கு, இங்க ஒரு 18 கேரட்ல ஒரு செயினை பண்ணி நான் போட்டிருக்கேன். எல்லாம் தங்கம் தான், கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதே இறைநிலை தான் என்னிடமும் இருக்கிறது. அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து கொண்டால் அந்த 24 கேரட்டை 18 கேரட்டா மாத்தி நான் ஒரு நெக்லஸை போட்டிருக்கேன், அங்க இருக்கிற அந்த 18 கேரட்டா ஆவதற்கு காரணமாக இருந்த அந்த பொருள் என்ன பொருள்? அது காப்பர். அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டா நானும் சுத்தமான பரிசுத்தமான தங்கமாக, அதாவது இறை நிலையாக, இறை உணர்வோடு, தெய்வீக தன்மையோடு நினைச்சதெல்லாம் நடக்கும், நடப்பதை மட்டுமே நினைப்பேன். என் வாழ்க்கையை உருவாக்குகிற தகுதி, திறமை, கட்டுப்பாடு என்னிடம் இருக்கிற அளவுக்கு என்னால் வாழ முடியும். இவ்வளவுதான் ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறதுடைய விளக்கம். இப்போ ஏன் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? நம்ம யாருக்குமே சொல்லிட்டோம். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த ஆன்மீகத்தை நம்ம பயன்படுத்தணும் தினசரி வாழ்க்கையில? ஆமா, ஏன் உணரணும்? சிறப்பா வாழ. சிறப்பா வாழங்கிறத விட யார் யாரோ என் வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது. நான் எத்தனை வருஷம் இங்க வேலை பார்க்கணும், என்ன சாப்பிடணும், எங்க எப்ப போகணும், என் வாழ்க்கையை நான் முடிவு செய்கிறேன். எப்படி என் வாழ்க்கை அமைய வேண்டுமோ அதே மாதிரி என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன். நினைப்பது நடக்க வேண்டும், நடப்பதை நினைப்பேன். அதுதான் நிறைவான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் ஆன்மாவின் மேன்மையை நான் உணர்ந்தால், தெய்வத்து பக்கத்தில் நான் போயிட்டேன்னு சொன்னால் நினைப்பது நடக்கும். ஸோ அதற்காக நமக்கு ஆன்மீகத்தை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது. மூணாவது, இப்போ குழப்பங்கள். இந்த உலகியல் வாழ்க்கையையும், உலகியல் வாழ்க்கைனா ஆபீஸ் போறோம், கடைக்கு போறோம், அதை பண்றோம், சாப்பிடுறோம், இதெல்லாம் செய்யறோம். அப்ப இந்த உலகியல் வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, சமநிலைப்படுத்துவது? ரெண்டாவது கேள்வி, பக்தி ஆன்மீகம் ஒண்ணுதானா, வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குன்றால் என்ன வித்தியாசம்? எவ்வளவு நேரம் இறை வழிபாடு செய்தால் பக்தியில இருந்தால் அவர் ஆன்மீகவாதின்னு எடுத்துக்க முடியும், இல்ல ஆன்மீகத்தை அவர் பின்பற்றாருன்னு சொல்ல முடியும், இல்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாதா? இந்த ஆன்மீகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் பக்தி மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும்? இந்த ரெண்டு குழப்பங்களை முதல்ல நம்ம தீர்த்தாக வேண்டும். சோ இந்த உலகியல் வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? முதல் கேள்வி. எப்படி பேலன்ஸ் பண்றது? ஏதாவது ஒரு ஒரு வழிகாட்டுதல், இல்ல ஒரு பராமீட்டர், அதன்படி நம்ம இப்போ உலகியல் வாழ்க்கையில சிறப்பாக வாழ வேண்டும் என்று காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய உடலை, என்னுடைய அறிவை, என்னுடைய மனதை, என்னுடைய ஆற்றலை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அதுக்காக செலவு செஞ்சுட்டு இருக்கோம். எக்ஸப்ட் மேபி நம்ம ப்ரே பண்றோம் சில விஷயங்கள். அப்போ நம்ம 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் இந்த உலகியல் வாழ்க்கைக்காக நான் செலவு செய்கிறேன்? இந்த ஆன்மாவின் மேன்மையை உணர்வதற்கு நான் எப்ப செலவு செய்கிறேன்? இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் கேள்வியா, இல்ல வேற அர்த்தத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதா? உலகியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை எப்படி சமநிலைப்படுத்துவது? ஏதாவது பாயிண்ட்? உலகியல் வாழ்க்கையில ஆமாமா, ஷோர். அது அந்த காலத்துல உலகியல் வாழ்க்கையை விட்டுறணும், துறவரம் போயிடணும். அப்பதான் நீங்க ஆன்மீகத்துல எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா இப்ப நிச்சயமா அப்படி இல்லை, தேவையில்லை, அது கரெக்ட், அதுலதான் இருக்கும். ஆனா எப்படி பேலன்ஸ் பண்ற? வெரி குட். முதல்ல உலகியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு அல்ல. ஆன்மீகம் என்பது ஒரு சடங்கு முறை அல்ல, ஆன்மீகம் என்பது ஒரு செயல்முறையும் அல்ல. நாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் செய்துட்டு இருக்குமோ அதுல ஆன்மீக சிந்தனையோடு, அந்த புரிதலோடு, ஆன்மாவின் மேன்மையை உணர்ந்த நிலையோடு
என்னுடைய எண்ணம் சொல் செயல் இருக்க வேண்டும். இதுல பேலன்ஸ் பண்ணணுங்கிற கேள்வியே தவறான கேள்வி. டீ குடிச்சாலும் ஆன்மீக உணர்வோடு டீ குடிக்கிறேன், குளிச்சாலும் ஆன்மீக உணர்வோடு டீ குடிக்கிறேன். அந்த அம்மா அவர் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு கேட்டாலும் சரி ஆன்மீக உணர்வோடு அதை எதிர்கொள்கிறேன், அதை சமாளிக்கிறேன், அதை வெற்றி கொள்கிறேன். ஆக ரெண்டும் பேலன்ஸ் பண்றதுல அவங்க ஒண்ணு இல்லை. நான் எதை செய்தாலும் அதுல ஆன்மீக சிந்தனையோடு என்னுடைய எண்ணம் சொல் செயல் நடவடிக்கைகள் அணுகுமுறைகள் இருக்கிறதா இல்லையா, நான் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணல. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். மகரிஷி அவர்கள் இந்த ஏன் ஆன்மீகத்தை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள். இப்ப நாம எல்லாம் பொருள் வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், அதிகாரம் வேணும், செல்வாக்கு வேணும், மக்கள் வேணும்னு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம்னு ஒரு கேள்வியோட ஒரு கவிதையில ஆரம்பிச்சிருப்பாங்க, போயிட்டு இருக்கும். இப்போ உலகியல் வாழ்க்கையில பொருள் துறையில ஒரு 10 கோடி சம்பாதிச்சிட்டோம், இல்லை 100 கோடி சம்பாதிச்சிட்டோம், இல்லை ஏதோ ஒரு கோடி சம்பாதிச்சாச்சு அப்படின்னா மகரிஷி என்ன சொல்றாங்க, ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டுமே அந்த பொருள் எனக்கு நிம்மதியை தரும். அப்ப நான் ஆன்மீகத்துல 10% முன்னேறி இருக்கேன், ஆனா பொருள் துறையில 70% முன்னேறி இருக்கிறேன் என்றால் 60% அந்த பொருள் எனக்கு நிம்மதியை தராத, அந்த பொருளினால் பதவியினால் புகழினால் எனக்கு பிரச்சனை தான் வரும் என்று மகரிஷி அந்த கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இந்த ஆன்மீகம், உலகியல் வாழ்க்கை, பொருள் தேடணும், புகழ் தேடணும், எல்லாத்தையும் தேடணும். ஆனா தேடும் பொழுது அத்தனை முயற்சிகளிலும் ஆன்மீகம் இணைந்தே இயங்க வேண்டுமே ஒழிய இது வேறு அது வேறு, நிச்சயமாக அது தவறான புரிதல். அடுத்தது, பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முத கேள்விக்கு சரியா ஆம்பரோஸ் சார் பதில் சொல்றாரு. இதுக்கு பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம், என்ன சம்பந்தம்? கரெக்ட், சம்பந்தம் இருக்கு. அதான் என்ன, எப்படிப்பட்ட சம்பந்தம், என்ன சம்பந்தம்? 2 நாள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒருத்தர் ப்ரே பண்றாங்க, ஆன்மீகத்துல முன்னேறிடலாமா? முடியாது. அப்ப 2 மணி நேரத்துக்கு பதிலா 2 நிமிஷம் பண்ணா முன்னேறிடலாமா? இல்ல பண்ணாம இருக்கிறவங்க முன்னேறிடலாமா? நேரத்தை பொறுத்து இல்ல. அப்ப எதை பொறுத்து இருக்கிறது? நம்பிக்கையை பொறுத்து இருக்கு, அப்ளை பண்றதை பொறுத்து இருக்கு, செய்கின்ற செயலை பொறுத்து இருக்கு. அப்போ பக்தி என்பது ஒரு சடங்கு முறை, அப்படியா? ஒவ்வொரு செயலையும் அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாம இருக்கணும். அதத்தான், அப்ப அதுதான் ஆன்மீகம். பக்திங்கிறது அதுக்கு ஒரு பெருசா பேரு தான் வேற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம பாதுகாப்பு பராமரிப்பு நம்ம செய்யணும். இடைநிலை ஒரு பகுதியான பாதுகாப்பு பராமரிப்பு அந்த செய்யும்போது வந்துடுது ஆன்மீகம். பக்தி பண்ண பண்ண வந்துடணும், பக்தி செய்ய செய்ய ஆன்மீகம் வந்துவிட வேண்டும், அப்படியா? அந்த உணர்வு இருக்கணும். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். வெரி குட், சூப்பர். ஆன்மீகம் இல்லைன்னா பக்தி இல்லை, பக்தி இல்லைன்னா ஆன்மீகம் இல்லை. அதுவும் கரெக்டா, பக்தி இல்லைன்னா ஆன்மீகம் இல்லை. ஆமா ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். சரி, ஸோ ஒன் ஆஃப் த டூல். ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு பக்தி என்பதும் ஒரு வழிமுறை. அது வழியில போறோம். விழிப்புணர்வு நிறைய வேலை, சரண்டர் ஆயிரும். வீட்டுக்காரர் எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு கேட்ட உடனே சரண்டர் ஆயிடுறது, அப்படித்தானே? கரெக்ட் தானே? ஆன்மீகம். ஓகே, சூப்பர். இப்போ பக்தி தான் சரண்டர். ஆமா ஆமா, பக்தி தான் சரண்டர். அவர் அதுதான் சொல்றாரு, பக்தி தான் அவரும் சொல்றாரு. இந்த திருவிளையாடல் படத்துல இந்த கையில ஒருத்தர் வருவார், வீணையா அது கிட்டார் இல்லையா? சரி, ஏதோ ஒண்ணு. ஓகே, தம்புரான். சரி, ஓகே, தம்புரான். அதை வச்சுட்டு வருவார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் பேரை சொல்லுவார். இடையில கடவுள் பேர, எத்தனை இட்லிக்கு கடவுள் பேரை சொல்லிட்டு, 2 இட்லி கடவுள் பேரை சொல்லிட்டு, இப்பதான் சாப்பிட்டு முடிச்ச கடவுள் பேரை சொல்லி முடிப்பார், அப்படித்தானே?
ஸோ அவர் வந்து கடவுளை பார்க்க போயிருக்கும்போது ஏதோ பேச்சு வாக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்னை மாதிரி பக்திமான் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவர் எவ்வளவு இருக்காம்பா அப்படின்னு இருக்கார் கடவுள். என்ன விடவா ஒரு நாளைக்கு எண்ணவே முடியாது அத்தனை தடவை நான் உன் நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கேன், என்ன விட ஒரு பக்திமான் இந்த உலக போய் பாரு, இந்த அட்ரஸ். அவன் ஒரு விவசாயி, போயிட்டு வந்துட்டார். இவர் உடனே அங்கேருந்து வந்துட்டார். விவசாயி பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நம்மளை விட ஒருத்தன் எப்படியா ஒரு பக்திமானா இருக்க முடியும், அதை பார்த்தே ஆகணும்னு போயிட்டார். அங்கே போய் பார்த்தா அவன் காலங்காத்தால எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்ச உடனே கடவுள் பேரை ஒரு தடவை சொல்லியிருக்கிறான். அப்புறம் குளிச்சு ஒரு 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 நிமிஷம் தான் சாமியை கும்பிட்டுருக்கான். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு சாமி பேரை சொல்லியிருக்கிறான். அப்புறம் அவன் பாட்டுக்கு ஏற எடுத்தான், வேலைக்கு போயிட்டான். வேலையில சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேரை சொல்லியிருக்கிறான். அப்புறம் மறுபடியும் வேலையை பார்த்தான். ஈவினிங் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு வந்தவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான். நைட்டு சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு தடவை பேரை சொல்லியிருக்கான். சாப்பிட்டு தூங்க போகும்போது ஒரு தடவை பேரை சொல்லியிருக்கான். தூங்கிட்டான். மறுநாள் இதுதான் ரொட்டீன். மொத்தத்துல இவருக்கு என்ன ஆச்சரியம், இவன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 20 தடவை கூட சொல்லியிருக்க மாட்டானாயா. நான் 2 நிமிஷத்துக்கு 20 தடவை சொல்லிட்டு இருக்கேன் கடவுள் பேரை. இவர் என்ன இப்படி சொல்லிவிட்டாரு நம்மள, உன்னை விட பக்திமான ஒருத்தன் இருக்குன்ட்டானே. இவருக்கு பெரிய குழப்பமாயி போச்சு. நல்ல வேளை அந்த ஆள் வந்து அந்த விவசாயிக்கு வாட்ஸ்அப் இல்ல, மொபைல் இல்ல, எதுவுமே இல்லை. அதனால தப்பிச்சுட்டாரு நினைக்கிறேன். கடவுள் அவனை சூஸ் பண்ணியிருக்காரு போல தெரியும். இவர் நேரம் அங்க போயிட்டாரு. ஐயா நீங்க சொன்னது சாமி இது ரொம்ப தப்பா இருக்க, நான் எண்ணி பார்த்தா எண்ணவே முடியாது, அவ்வளவு எண்ணிக்கைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். அவன் மொத்தத்துல 20 தடவை தான் உங்க பேரை சொல்லி இருக்கிறான். யாரு பக்திமான் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அவர் சொன்னாராம், உண்மையிலேயே என்னை நினைக்கிறவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய கடமை தான் அவனுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என் பேரை சொல்றதெல்லாம் கிடையாது. என் பேரை சொல்றதை விட ரொம்ப முக்கியம் அவன் கடமை எதுவோ அதை செய்கிறானா, அவன் தான் பக்திமான். மகரிஷி அவர்கள் இறை வழிபாடுக்கு வேற ஒரு சின்ன டெபினிஷன், கொஞ்சம் இதுக்கு ஒத்துதான் வரும், ஆனா இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. அது அப்புறம் பார்த்துவோம். இப்போதைக்கு கடவுளே என்ன சொல்றாரு, நீ உண்மையான பக்திமான் என்றால் உன் கடமை தான் உன் டாப் பிரியாரிட்டியில் இருக்கணுமே ஒழிய நீ இறைநாமத்தை சொல்றதை விட உன் கடமை தாழ்ந்தது அல்ல, இதை விட அதுதான் முக்கியம் அப்படிங்கறது அந்த கதை சொல்லு. இப்ப பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தா, மொத்தத்துல ஆன்மீகம் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், நாம இறைவனுடைய ஒரு அம்சம். 24 கேரட்டா இருந்த தங்கத்தை கொஞ்சம் காப்பரை சேர்த்து 18 கேரட்டா மாத்திட்டாங்க. யாரோ ஆபரணம் கேட்காங்கன்னு சொல்லி யாரோ ஒரு இடத்துல வந்து மாத்திட்டாங்க. இப்ப நீ 18 கேரட்டா இருக்க, நீ இந்த 4 கேரட்டுக்கு இருக்கிற அந்த காப்பரை மட்டும் வாங்கிட்டே தூக்கி போட்டுட்ட, நீ சுத்த தங்கமா மாறிடுவ. சுத்த தங்கமா மாறிட்டேன், நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், ஆனந்தமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதை செய்யறதுக்கு வழிகாட்டுவது ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துல நாம முன்னேறுவதற்கு இத்தனை வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இறை சிந்தனை என்பது 2வது முக்கியமான ஒரு விஷயம். இறை சிந்தனையும் கடமையுமே ஆன்மீகத்தோட மொத்த சாராம்சம். யார் ஒருவர் இந்த 2ஐயும் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தவில்லையோ அவர் ஆன்மீகவாதி அல்ல. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாரோ அவர் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார். 2 விஷயம் என்னெல்லாம், அவ்வளவுதான். அந்த ஆளுக்கு வாட்ஸ்அப் இல்ல, மொபைல் இல்ல, அவர் கடமையை செவ்வனே பண்ணியிருக்காரு. காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும். அவருக்கும் ஒரு வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா உழுதுல ஒரு சைடு போயிட்டு இங்க பார்த்துக்கிட்டே போயிருப்பார். நீங்க மெட்ராஸ்ல, பெங்களூர்ல ஐயோ பைக்ல போறவனும் அங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு. முன்னாடி அந்த பைக்ல இந்த மொபைல் போனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அதை நீட்டா இப்படி வச்சுக்கிறாங்க. அங்க ஏதோ ஓடி இதை போட்டு பைக் ஓட்டுறான். டாக்ஸிக்காரனும் இப்படிதான் ஓட்டுறான். இங்கேயும் அப்படிதான் ஓட்டுறாங்க. நமக்கு உள்ள பிபி உள்ள உட்காந்து நமக்கு பிபி ஏறுது. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? அப்போ எந்த அளவுக்கு இந்த இறை சிந்தனை என்பதை நாம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதை தூக்கி குடப்புல போட்டுட்டு பேருக்கு, அதுவும் இப்ப பேருக்கு அப்படியே சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க சாமி முன்னாடி. நடந்து போற ஆட்கள்லாம் அந்த கோவில் ஒண்ணு வருதுன்னா சில பேர் மட்டும் மரியாதை ஒரு 10 செகண்டுக்கு சப்பலை மட்டும் கலட்டிட்டு அப்படிங்கிறான், போய்கிட்டே இருக்கான், சல்யூட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். இப்போ இந்த பக்தி எதற்காக உருவாக்கப்பட்டது, எந்த பலனை நான் பெற்றிருக்க வேண்டும், எப்படி தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொடர்பை பார்த்தா இன்னைக்கு பக்தி என்பது ரொம்ப 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 நீர்த்து போய் விட்டதோ
அப்படின்னு தோணுகிற அளவுக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கிற தொடர்பு ஒண்ணா, பக்தியில இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு இறை சிந்தனையோடு, அதாவது எல்லாம் இறைநிலை என்ற உணர்வோடு, கடமையே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ற நோக்கத்தை மனதிலே வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அங்க அவர் ஆன்மீகவாதி. இல்ல அவர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ரே பண்ணாலும் சரிதான், அவருக்கும் ஆன்மீகத்துக்கும் எல்லளவும் தொடர்பு இல்லை. இது அடுத்த விஷயம். இப்ப தினசரி வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறதுக்கு சொல்லிட்டோம். என்னது? தினசரி வாழ்க்கையில ஒரு ஆன்மீகத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கடமை. இன்னொன்னு, இறை சிந்தனையோடு கடமையை செய்யணும். ஐயோ, வீட்டுக்காரர் 11 மணிக்கு டீ கேட்கார, இவரோட தொல்லை தாங்க முடியலையா, 18 வருஷமா எப்ப டீ கேட்பார்னே தெரிய மாட்டேங்குன்னு புலம்பிக்கிட்டே டீயை போட்டா அங்க என்ன இல்ல? கடமையை செய்யறாங்க, ஆனா இறை சிந்தனை இல்லை. இறை சிந்தனைனா என்ன அர்த்தம்? பார்க்க நெக்லஸா இருக்கும், வளையலா இருக்கும், மோதிரமா இருக்கும், ஆனா அனைத்தும் தங்கம். பார்க்க வீட்டுக்காரர் 11 மணிக்கு டீ கேட்பாரு, ஆனா அவரும் இறைநிலை. அந்த இறைநிலை தான் அவருக்குள்ளே இப்பொழுது டீ கேட்க வைத்திருக்கிறது. ஏன்? நான் கொண்டு வந்த பதிவு அப்படி இருக்கு. 4 கேரட்ல 40 கேரட் உள்ள காப்பர் இருக்கு. இந்த காப்பரை தூய்மைப்படுத்துவதற்கு இப்படித்தான் நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையா அந்த இறைநிலை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அறிவு எனக்கு இருக்குமே ஆனால் எல்லாம் இறைநிலை என்ற உணர்வு எனக்குள்ள வந்துடும். எல்லாம் இறைநிலை என்ற உணர்வு எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போ ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்? எல்லாம் இறைநிலை என்ற உணர்வு எனக்கு வந்து விட்டால் ஒரு மாற்றம் நடக்கணும். என்ன மாற்றம் வரும்? அன்பும் கருணையும். வெரி குட். வேற? எல்லாம் நல்லது நடக்கணும். வேற? நிறைமணம் ஆயிரும். வேற? நான் ஒண்ணுதான் சொன்னேன், 4-5 வந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகே, திருவிழாடல் சுமார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நிறைய சோதனை வரும். வெரி குட். மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, அது துரியாதீத கவிதைன்னு நினைக்கிறேன். இறைநிலை உணர்ந்தேன். இறைநிலையை உணர்ந்துட்டா அடுத்த வார்த்தை அவர் போடுறாரு, இணைந்தேன். இறைநிலை உணர்ந்தேன், அடுத்த வார்த்தை என்னது? இணைந்தேன். நோ பிரிந்தேன், இணைந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டம்மா 11 மணிக்கு டீ கேட்டாலும் சரி, 2 டிகிரி இல்ல 20 டிகிரி படிச்சுட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கே நான் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாலும் சரி, இணைந்தேன் என்றால் அவர் வேறு நான் வேறு அல்ல. 2 பேரும் இறைநிலையோட ஒண்ணுதான். இறைநிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் கையை தட்டி என் கை பட்டுட்டு எந்திரிக்கும் போது கேமரா கீழே விழுந்து உடஞ்சே போச்சு. இப்ப பிரபு சார் தட்டி கேமரா உடஞ்சு போச்சு. இல்ல பிரபு சார் விட்டுருவோம், வீட்டம்மா தட்டி உடஞ்சு போச்சு. இப்ப வீட்டம்மா மேல, ஏமா இது கூட உனக்கு தெரியாதாமா, எந்திரிக்கும் போது பார்த்து எந்திரிக்க மாட்டியா, அறிவு இல்லையா உனக்கு, என்ன இவ்வளவு உயரத்துக்கு கேமரா இருக்கு, உமாட்டுக்கு எந்திரிக்க தட்டி விட்ட கேமரா உடஞ்சு போச்சு, அது எவ்வளவு தெரியுமா, எதுக்காக வாங்கியிருக்கோம் தெரியுமா, அப்படிலாம் பேசிடுவோம். அப்படிதானே? ஏன் கை தட்டி விட்டா அறிவு இருக்கா உனக்கு, எவ்வளவு தெரியுமா அந்த கேமரா அப்படின்னு வலது கையை பார்த்து சொல்றது இல்லை. ஏன்? இது ஏன் கை. அது யாரு? அது வீட்டம்மா. என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் நம்மோட தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அது அவன் டிசைட் பண்ணியிருக்கான். இப்ப இணைந்தேன் என்றால் அவங்க வேற யாரும் இல்ல, என்னுடைய வலது கை இல்ல என்னுடைய இடது கை. இதை நான் திட்ட முடியாது என்றால் அவர்களையும் நான் திட்ட முடியாது என்ற உணர்வு இருக்க, இணைந்தே. பிரிச்சிட்டியா, சிக்கலாய் போச்சு. நான் என்ன பிரிச்சிருக்கேன்? இறைநிலை என்பது அவள் அல்ல, நான் சொல்றத அவங்க கேட்கணும். எப்ப இணையலையோ அங்க தன்முனைப்பு வந்து விடுகிறது. நான் நீ பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்போம், பதம் அடைந்தோம், ஒன்றானோம், இணைந்தோம். அதுக்கப்புறம் என்ன வருது? பரமானந்தம். சும்மா சாதாரண ஆனந்தம்லாம் இல்ல, பரமானந்தம். அதை விட உச்சபட்சமா வேற எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்தமான நிலை. அது வேணும் அப்படின்னு சொன்னால் இணைந்தோம். இணையணும். உணர்ந்தேன், இணைந்தேன், இதை செயல்படுத்துறோம். அதுக்காக நான் இணைஞ்சா மட்டும்லாம் போதாது,
முக்கியமானது இந்த இணையறதை விட, இறை சிந்தனையை விட முக்கியமானது என்ன சொல்லியிருக்காரு அந்த கதையில? நான் இப்ப என்ன செய்யணும்? வீட்டுக்காரர் எத்தனை கிலோமீட்டர் நடந்தா நல்லதுன்னு கேட்கிறாரு ஒரு கேள்விய. அங்க ஐயோ வாழ்க்கையே மோசம் போச்சுன்னு நினைச்சிட்டாங்கன்னா எல்லாம் போச்சு. ஆன்மீகம் ஜீரோ. இணைந்தோம் என்றால் அவர் வேற யாரும் இல்ல, என்னுடைய இடது கை தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் நடந்தா நன்மைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னு சொன்னால், அங்க இணைஞ்சிட்டேன்னு சொன்னா என் வாழ்க்கை போச்சேன்னு நினைவு வராது. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு அந்த அம்மாக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால், ஆன்மீகத்தை பின்பற்றுவோராக இருந்தால் இப்ப என்ன செய்யணும்? அவர் இப்படி பதில் சொல்லி இருக்காருன்னா அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியல. எப்படியோ படிச்சு 2 பட்டத்தை வாங்கியிருக்காரு. அதுவும் அவர் மேல தப்பு அல்ல. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. என் கர்ம வினைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை அவன் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். தப்பு அங்க இல்ல, தப்பு என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது எண்ணம் வரணும். வந்துடுச்சுன்னா அவர் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார், ஆன்மீகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கரெக்ட் தானே? எல்லாம் இறைநிலை என்ற உணர்வு வந்துவிட்டால் இறைநிலை உணர்ந்து இணைய வேண்டும். கரெக்ட். இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன். இந்த ரெண்டும் உணர்ந்துட்டா இணைஞ்சிருவோம். ஆக்சுவலா உணர்ந்துதான் முக்கியம். உணர்ந்துட்டா இணைஞ்சிருவோம். உணரலைன்னா இணைய மாட்டோம், பிரிச்சிருவோம். நீ நான் என்போம். பழுத்த நிலை வருமரன்னு என்ன அர்த்தம்? இன்னும் நான் இன்னும் பழுக்கலேன்னு அர்த்தம். காயா இருக்கேன், ஒருத்தருக்கு யூஸ் பட மாட்டேன். அப்போ உணர்ந்தேன் என்றால் இணைய வேண்டும், உணரலை என்றால் நான் இணைந்திருக்க மாட்டேன். அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இணைஞ்சனா இணையலான்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது? முக்கியமா 2 விஷயம் இருக்கு என்னோட எண்ணம் சொல் செயல்ல. அதை முதல்ல கொடுத்துட்டார் மகிழ்ச்சி அந்த கவிதையில. முதல்ல நம்ம செய்வோம் எல்லாம். என் கையை கேமராவை உடைச்சா திட்டுறது இல்ல, ஒய்ஃபு கேமரா உடைச்சா திட்டுறோம். இங்க பிரிச்சுட்டோம். அப்படி நான் என்ன செய்வோம்? என் கையை திட்டுறது இல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல? என் கையை திட்டாம, அது திட்டுங்கிற எண்ணமே எனக்கு வர்றதில்லை என் கையை உடைச்சதுக்கு. என்ன பண்ணுவோம்? மகரிஷி முதல் வார்த்தையில் என்ன கொடுத்திருக்காங்க? ஆன்மீகத்தை நான் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேனா இல்லையா என்பது இந்த 2 விஷயங்களை பொறுத்து இருக்கு. இனி பழி புரியேன், எக்காரணத்தை கொண்டும் எனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்க மாட்டேன். எப்ப? எல்லா இறைநிலை. உடைச்சது என் கையை, வீட்டம்மா கிடையாது. என் கையை திட்டுறது இல்லை, அப்ப எப்படி வீட்டம்மாவை திட்டுவேன்? எப்படி நான் வேலைக்காரரை திட்டுவேன்? எப்படி என் பாசை திட்டுவேன்? எப்படி ஆட்டோ டிரைவரை திட்டுவேன்? எல்லாம் எல்லாம் ஒண்ணு தானே. இனி பழி புரியேன், யாருக்கும் எனக்கும் துன்பம் தர மாட்டேன். இது முதல் விஷயம். 2வது விஷயம், கை தட்டி கேமராவில இருந்து உடஞ்சிடுச்சு. முதல்ல கேமரா பார்ப்பனா, அடிச்ச இடத்த பார்ப்பனா, வலிக்குது அதை பார்ப்பனா? முதல்ல இதை பார்ப்பேன். ஐயோ லேச அந்த இடத்துல வலிக்குத, சட்டையை தூக்கிட்டு ரத்தம் வருதா, கீச்சிருக்கா, உடனே நான் என்ன பண்ணணும்? பார்க்கல. அதுதான் என்னது? புரிந்தவை, அதாவது கருணையோடு அதுக்கு உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? இடிச்சிட்டு ரத்தம் வருது, ரத்தம் வரல, நான் என்ன பண்றது? இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? மகரிஷி அதை சூப்பரா கொடுத்துருப்பாங்க. புரிந்தவை களைந்தேன். ஏற்கனவே செய்த பாவத்துக்கு தான் அடிபட்டிருக்கு. இதை களையணும்னா நான் என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு உதவி செய்கிறனோ அந்த அளவுக்கு செஞ்ச பாவத்தோட விளைவு வீரியம் குறைய ஆரம்பிச்சிரும். புரிந்தவை களைந்தேன் என்றால் பிறர் துன்பம் போக்குகிற அளவிலே என்னுடைய எண்ணம் சொல் செயல் இருக்கிறது. ஏன்? எல்லாம் கடவுள். கடவுள் கருணையோடு செயல்பட்டு இருக்காரு. ஒரு மரத்தை கூட தனக்கு கீழே நிற்கிறவன் கொலகாரனா ஞானியான என பார்க்காம நிழலை கொடுக்கிறது, காற்றை கொடுக்கிறது என்றால், ஓரறிவு படித்த மரமே இதை செய்கிறது என்றால், அப்ப நான் கடவுள் செய்யற அந்த செயலை செய்யணுமா வேண்டாமா? அப்ப செய்யணும் என்றால் முதல்ல துன்பம் கொடுத்து விடக்கூடாது, துன்பம் எடுத்து விடக்கூடாது. 2வது துன்பம் போக்குகிற அளவிலே. அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்தா நன்மை பயக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டா அவருக்கு இப்ப என்ன புரிதல் இல்லை. ஏன் அப்படி சொல்லியிருக்கார்? அதை நான் எப்படி போக்குவது என்ற அளவிலே என்னுடைய செயல் இருக்கும். என் கடமையை அதை நம்பி இருக்கும், அதை நோக்கோடு இருக்கும். அந்த நோக்கத்தோடு என்னுடைய கடமை இருக்கும். இந்த 2 தான். இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன். இதை செய்யணும் என்றால் இறைநிலை உணர்ந்தேன்,
அதை நான் செயல்படுத்த வேண்டும் என்றால் இணைந்தேன். இந்த நாளும் ஆன்மீகத்தோட தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேன் என்றால் எந்த அளவுக்கு, இது 4 இல்லை ஆக்சுவலா, இந்த 2 தான். இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன். இதை செயல்படுத்துவதற்கு இறைநிலை உணர்ந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். இந்த 2ஐயும் செயல்படுத்துவதற்கு மெடிடேஷன், தற்சோதனை எல்லாம் செய்தாக வேண்டும். சும்மா அவ்வளவு ஈஸியெல்லாம் வந்துடாது. 800 கோடி ஆண்டுகளாக இருக்கிற விலங்கின பதிவுகள் அவ்வளவு ஈஸியாலாம் என்ன இணைய விட்டுறாது. யார் இந்த இடத்துல கேமரா வச்சான்னு கேட்போம். நான் தட்டி விட்டுட்டு கிறுக்குத்தனமா எந்திரிச்சு கையை இப்படி தூக்கிட்டு எந்திரிச்சுட்டு அது கீழே விழுந்து, யார் இந்த கேமராவை இங்க வச்சது? விலங்கின பதிவு. அவ்வளவு ஈஸியா இணையறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு தான் டெய்லி 2 தடவை மெடிடேஷன் பண்ணும். வெள்ளிக்கிழமை மட்டும் நான் பண்ணுனா 10 வருஷம் ஆகும். டெய்லி 2 தடவை ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மனோசக்தி கூடும், உள்ள இருக்கிற பதிவு தூய்மையாகும், எப்பொழுதும் அலைச்சூழல் குறைவாக இருக்கும். உடனே நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு புரிய வந்துடும். தவறு செய்யாமல் இருப்பதற்கான விழிப்பு நிலையும் எனக்கு கிடைத்து விடும். இவ்வளவுதான் நம்ம செய்யணும். ஆமா 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 கரெக்ட். அது நீங்க உங்களுக்கு அப்படி வந்துடுச்சுன்னா தேவையில்லை. நீங்க ஆமா, வீட்டுக்காரர் அப்படி சொன்னாலும் தலைவலியோடு வந்திருக்கும் போது சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னா கூட நீங்க கடமையை கண்ணாயிரமா போமா வாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இது இருந்தா என்ன போனா என்ன, உனக்கு தேவையானதை வாங்கிடுமான்னு சொல்ற மனப்போக்கம் வந்துடுச்சுன்னா நீங்க தவம் செய்ய தேவை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா உங்கள் எண்ணப்படி அவர்கள் நடப்பார்கள், அவர்கள் நினைப்புப்படி நீங்கள் நடப்பீர்கள். அங்க பிரச்சனையே இருக்காது. எங்க நீங்க வரும்போதே சொல்லிடுவாங்க, தலைவலி நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கீங்களா, டயர்டா இருக்கீங்களாங்க, என்னங்க பெரிய ஷாம்பு, நாளை பார்த்துக்கலாங்க, படுங்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்க, வேணா சுக்கு போடட்டுமா, ஒத்தடம் கொடுக்கட்டுமா, கசாயம் தரட்டுமா, துண்டு கட்டி, இப்படி 1000 கேட்பாங்க. எப்ப நாம அதை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டோம். கரெக்டா? பாருங்க, நீங்க எத்தனை வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? 6-7 வருஷமா பண்ணிட்டு. 6-7 வருஷம் மெடிடேஷன் பண்ண ஷாப்பிங்கே கூப்பிடலைன்னு சொன்னா அப்ப எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவுதாங்க ஆன்மீகத்தோட இந்த எசன்ஸ், இந்த 4 விஷயங்கள். அடுத்தது செக் போஸ்ட். இது எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் ஆன்மீகத்தை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா இல்லையா, எப்படி கண்டுபிடிப்பது? அவ்வளவுதான். இறைநிலை உணர்ந்தேன், உணரலையா, முடிஞ்சு வச்சுக்காத. இறைநிலையை உணரல, இணையல என்றால் எப்பொழுது இறை மறதி ஏற்படுகிறதோ, இறை மறதி எல்லாம் இறைநிலைங்கிறத மறந்துட்டேன், எப்ப இறைமறதி ஏற்படுகிறதோ அப்ப நான் வந்து விட்டேன். நான் தன் முனைப்பு, ஈகோ அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்ப எல்லா இறைநிலைங்கிறத மறக்கிறனோ அப்ப நான் எனது என்று எப்பொழுது வந்து விட்டதோ அங்கே ஏத்து பேசுவோம், மறுத்து பேசுவோம், குறை சொல்லுவோம், குற்றத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம், வற்புறுத்துவோம், கட்டளை இடுவோம், எரிச்சப்படுவோம், கோபப்படுவோம், அதிகாரம் செய்வோம், அவமானப்படுத்துவோம், அலட்சியப்படுத்துவோம். இது ஒன்றும் செய்யலைன்னா நானே எனக்குள்ள புலம்புவேன், வருத்தப்படுவேன், அழுவேன், கவலைப்படுவேன், பயப்படுவேன். இதுல எதை செஞ்சாலும் சரிதான் அதனுடைய அடையாளங்கள். இப்ப நான் சொன்ன 15 இருக்கா, 10 16 இருக்கோ, இந்த 16ல எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் என்னிடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை நான் தினசரி வாழ்வில் பயன்படுத்தவில்லை. எங்க நான் வீக்கா இருக்கணும் அதை நோட் பண்ணிட்டு அதை நான் செயல்படுத்தினால் மட்டுமே நினைத்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு அமையும். பணத்துல 1000 கோடி சம்பாதிச்சாலும் சரிதான், அது எனக்கு நிம்மதியை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன், சிஇஓ பொசிஷனுக்கு போனாலும் சரி, அது எனக்கு நிம்மதியை தராது. எப்ப இதை உணராதவர். இப்போ இதுதான் செக் போஸ்ட். தன்முனைப்பு எவ்வளவு இருக்கு என்ற. 2வது அடையாளங்கள், அதை சொல்லிட்டேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் அடையாளம். நம்ம 2 எக்ஸாம்பிள் கொடுத்தோம். முதல் எக்ஸாம்பிளுக்கு பதில நானே சொல்லிட்டேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். டயர்டா வந்தவர்கிட்ட போய் 10 கிலோமீட்டருக்கு 3/4 மணி நேரம் கார்ல போய் இம்புடு போல ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவர் ஆன்மீகத்தை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இதோட முடிச்சிடும். இப்ப ஆன்மீகம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எல்லாம் பேசிட்டோம். இதுல அத்தனைக்கும் ஆன்சர் வந்துடுச்சு.
இந்த ஒண்ணுதான் அப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டா சொல்லலைன்னா பார்ட் 2 ஆரம்பிக்கணும். எஸ், இறைநிலை தான் வந்து அம்மாவுக்கு கூப்பிட்டுருக்கு போறதுக்கு. அதனால சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வந்துருக்கோம். சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்கி கொடுத்துட வேண்டியதான். கரெக்டா? எதுவுமே பேசக்கூடாது. வெரி குட். ஆனா இப்படியே ஒரு 100 தடவை பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடல் என்ன ஆகும்? அந்த அம்மா ஷாம்புன்னு சொன்னா தானே, கடைக்கு தானே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸை வாங்கி கொடுத்து பசாம ஒரு 10 பாட்டில் வச்சுக்கோ, 4 வருஷத்துக்கு பேசிடாத. இது ஆன்மீக மாதிரி தெரியல. பண்ணிடுறோம். சரி, வேற என்ன செய்யணும்? கடையை வச்சிடலாங்கிறாரு. அவர் ஷாம்புக்கு பண்ணிடுவாரு, நகை கட்ட என்ன செய்வாருன்னு தெரியல. ஆமா, வேற என்ன செய்யணும்? ஷாம்பு வாங்கிட்டு வந்து கடமையா நினைச்சுக்க வேண்டியது. என்ன பண்றது? என்ன ஆன்மீகத்தை வந்தாச்சு, ஷாம்பு வாங்கி கையில கொடுத்துட வேண்டியதான். அதான் அவரும் சொல்லியிருக்காரு. சூப்பர். வேற என்ன செய்யணும்? இப்போ நம்ம இவர் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே சப்போஸ் அந்த அம்மா ஷாம்பு தான் வாங்கணும்னு சொல்றாங்க, ஆனா அவர் அங்கதானே போகணுங்கிறாங்க அந்த அம்மா. அதுதான் அதுதான் ப்ராப்ளம். என்ன செய்யணும் இப்போ? இப்படி சொல்லலாம், கேட்டா நல்லது. இப்போ மாறி இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம முதல் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கோம். இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைய நான் முன்னேற வேண்டும் என்றால், அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நான் இப்ப என்ன செய்யணும்? கரெக்டா? அது நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். பரப்பணும், கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். சூப்பர். வேற வேற என்ன செய்யணும்? யார் அடிச்சா? யார் எப்படி என்ன எதை சொன்னாலும் தாங்கணும். அதுக்கு என்ன தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடி வாங்கினாலும் சரிதான், நான் அசர மாட்டேன், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன், வாங்கி கொடுத்துருவேன். இன்னும் வேற எதுவும் வேணுமாமா? இந்த ஒரு ஷாம்பு தான் வேணுமா? இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இன்னொரு லுள்ளு இருக்கு, போயிட்டு வருமா? அது இன்னும் கொஞ்சம் கருணையோடு கேட்கறது. சரி, வேற என்ன செய்யணும்? ஆமா, அது சொல்லியிருக்கேன், அதை ஏற்றுக்கொள்ளுது. சரி, ஆனா இன்னும் எனக்கு தேவையான பதில் வரல. அவர் உண்மையா ஆன்மீகத்தை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆமா 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 ஆமா, அதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். ஆமா, எங்க ஆபீஸ்ல. சரி, அதான் சார் சொல்லுவோம், நம்மளுடைய நம்மளுடைய மனோசக்தியை கூட்டணும். வெரி குட். பாசிட்டிவா மாறிடும். சூப்பர். இப்போ டெய்லி வந்து நம்ம மெடிடேஷன், வேற என்ன சொன்னீங்க? ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ். ஸோ தினசரி எக்ஸசைஸ், மெடிடேஷன், காயக்கல்பம் இதெல்லாம் பண்ணினால் அந்த எனர்ஜி பாசிட்டிவா மாறிடும். நம்ம நினைச்சதை அவங்க செய்வாங்க. தெம்பு இருக்கும். நம்ம தெம்ப கூட்டிக்க வேண்டியதான். எல்லாமே நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் டெய்லி நான் 3/4 மணி நேரம் பண்ணினாலும் வேலைக்காக. அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனா அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. எப்படி கடவுள் சொன்னாரோ, என் நாமத்தை உச்சரிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதை விட முக்கியமானது கடமைன்னு ஒண்ணு சொன்னாரோ, அதே போல ஒண்ணு இங்க முக்கியமா இருக்கு. அப்பதான் அந்த கேஸ்ல நாம் அதை செய்வோம். அதை செஞ்சாதான் ஆன்மீகத்துல படியேற முடியும். மெடிடேஷன் பண்ணா இதை செய்யறதுக்கு மெடிடேஷன் உதவி செய்யும். ஆனா வெறும் மெடிடேஷன்னால நாங்க படியேற முடியாது. மெடிடேஷனை ஒழுங்கா செய்தால் நான் எங்க காலை வச்சு மேல ஏறணும்னு நினைக்கிறேனோ கரெக்டா ஏறிடும். ஆனா எங்க காலை வைக்கணும்னு ஏறணுங்கிறது எனக்கு தெரியணும். அதுதான் என்னதுன்னு கேட்டு. ஆமா, கரெக்ட். 2 பேரும் சேம். அவர் நினைச்சிட்டாரு 2 பேரும் சேம்னு நினைச்சிட்டாரு, கூட்டும் போயிட்டாரு. சரி, இன்னமும் கதை முடியல. ஆமா, டெய்லி தொடரும்.
அதான் சொன்னல 100 தடவை இப்படி நடந்தது என்றால் என்ன ஆகும்? அவருடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும். முதல்ல அவர் தப்பு செய்யறாரு, என்ன பொறுத்தவரைக்கும் பாவம் செய்யறாரு. தன்னுடைய உடலை கவனித்துக் கொள்ளாமல் அவர் குடும்பத்திற்காக செய்யறது 2வது லைன்ல வந்துச்சு. கரெக்ட். முடியாது. ஆனா அந்த அம்மா போகணுங்கிறாங்களே, அதான ப்ராப்ளமே. எது? சிவா ரொம்ப சூப்பர் சூப்பர். எக்ஸாம்பிள் மார்க். ஓகே, இப்ப நான் அந்த 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 அதற்குண்டான பதிலுக்கு வந்துடுறேன். நம்பர் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்லணுங்கிறது மறந்துட்டேன். ஓகே ஃபைன். அடையாளம் இல்லை சார். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் உண்மையா இறைநிலையை உணர்ந்திருந்தால், இந்த இறைநிலை என்பது ஒய்ஃபும் இறைநிலை, அவங்க தான் நான் தலைவலியோட வந்தோன்னே கடைக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அந்த இறைநிலை ஏன் அப்படி செய்கிறது? ஏதோ ஒரு கர்மா ஒன்று இருக்கு. இப்ப கர்மான்னு ஒண்ணு இருக்கு. சரி, கர்மா என் கர்ம வினை தான் அது நடக்குது. சரி, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? அந்த கர்ம வினை என்னன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? உண்மையிலேயே இறைநிலை என்பது அவங்களும் இறைநிலை, எனக்கும் இறைநிலை என்றால், அந்த இறைநிலை என்பது சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான். அது எப்ப இயக்கத்துக்கு வருகிறதோ, இயங்க ஆரம்பித்து விட்டதோ, அங்கே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அம்மாவோட அறிவு என்ன சொல்லுது? இவரை இப்பதான் நம்ம கடை கூட்டு போய் ஆகணும் அப்படின்னு அந்த அறிவு ஏன் அப்படி சொல்லுகிறதுன்னு என இவர் ஒரு நிமிஷம் இறைநிலைதான், இறைநிலை ஏன் அவர்கள் மூலமாக எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார்னா இப்ப புரியும். அவருக்கு என்ன புரியும்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவோட அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு. நான் இப்ப உடனே போகணும்னு இருக்காங்க. முடியாது, இப்ப போக முடியாதுன்னு இவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டார். 2 நாள் வழி அவங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போக முடியாம, உதவி செய்ய முடியாம அங்க தனியா அவர் ஹாஸ்பிட்டல் ஆயிருக்காரு. இந்த அம்மா அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? கடந்த காலத்துல இந்த அம்மாவுடைய உணர்வை சுத்தமா மதிக்கல. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி பல தடவை நடந்திருக்கு. இப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு? ஓ உணர்வை அவங்க மதிக்க மாட்டாங்க. தலைவலியா காலே போனாலும் சரிதான். அதே அளவு உணர்வு உனக்கு வந்தால் மட்டுமே கர்ம வினை பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆயிருக்கு. ஆனா அவர் அந்த பேலன்ஸ் ஆயிருக்கா, கூட்டி இருக்கிறாருங்கிறது எதை அவர் நடக்கிறத பொறுத்து இருக்கு. இவர் அமைதியா நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொண்டு அப்படியே கடையில போய் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா கொண்டு விட்டுட்டா இவர் பாவப்பதிவை ஏத்தல. ஆனா திருப்பியும் இது நடக்கும். அப்ப நமக்கு வருகிற ஒவ்வொரு சிக்கலிலும் ஆன்மீகத்தை உணர்ந்தவன், ஆன்மாவின் மேன்மையை உணர்ந்தவன், எனக்குள் இருக்கிற ஆன்மா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதே. ஏன் உருவாக்கி இருக்கிறது? ஏனென்றால் என் வாழ்க்கை துணையின் உணர்வை நான் மதிக்கவில்லை. முதல்ல நான் அதை மதிக்க ஆரம்பிக்கணும். இதை மதிக்க ஆரம்பிக்காத வரை அந்த மனைவியின் மூலமாக அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 2 பேருக்கு இடையில ஒரு நெகட்டிவ் காந்தால இருந்துகிட்டே இருக்கு. இது அப்பா உடம்பு சரியில்லைங்கிற ஒரு சீரியஸான மேட்ரு. லேசா சளின்னு சொன்னாலும் சரிதான். இல்ல ஆபீஸுக்கு போன் பண்ணி குக்கரை வைக்கும் போது குக்கர்ல கை பட்டுட்டுங்க, வெந்துடுச்சு, கை பொத்துடுச்சுன்னு சொன்னாலும் சரிதான். அம்மா உனக்கு ஒரு குக்கரை கூட 18 வருஷமாச்சு வைக்க தெரியலையான்னு கேள்வி கேட்டோம்னா சுத்தமா அவுட் ஆஃப் ஆர்டர். இவருக்கு பதில் நடக்கும். அந்த அம்மா துன்ப உணர்வோடு வீட்டுக்காரர் ஒருத்தருக்கு தான் அந்த அம்மா தன்னுடைய துன்ப உணர்வை வெளிப்படுத்த முடியும் என்று கூப்பிடும் பொழுது, எங்கம்மா பட்டுது, ரொம்ப பட்டுட்டா, லேசா பட்டிருக்கா, தேன் போடுறையா, தோசை மாவை போடுறையா, நான் வரணுமா, இல்ல நீயே மேனேஜ் பண்ணிக்கியான்னு போக கூட வேண்டாம். ஆறுதலாக அவர்களுடைய மனசுக்கு மருந்து போடுகிற மாதிரி அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், இவர் வரும்பொழுதே டயர்டா வருவார். இன்னைக்கு ஷாம்புவே வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. மெடிடேஷன் பண்ணாலாம் முடிவு பண்ண மாட்டாங்க. இதை செஞ்சிருந்தால் அவங்க இந்த அம்மா செய்வாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த செயலின் விளைவாக இப்பொழுது எனக்கு துன்பம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் எதையோ மாற்ற வேண்டும்.
இன்னமும் இறைநிலை உணர்வை நான் உணரல. அதுக்கப்புறம் தான் இணையிறது. முதல்ல நானே உணரலையே. நான் உணர்ந்திருந்தால் இதை செய்திருக்க மாட்டேன். ஆனா செய்துட்டேன். அட்லீஸ்ட் இப்பவாவது இணைந்து செயல்படுத்துகிறேன். அவ்வளவுதான். இவர் இதெல்லாம் பண்ணிட்டு நினைச்சதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னா நினைச்சதுக்குலாம் ஆப்போசிட்டா செய்வாங்க. ஏன்னா இந்த பதிவுகள் அங்க இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டாம், அதுதான் நடத்திட்டு இருக்கு. அது பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் உருவாக்கும். அது உருவாக்குகிற அத்தனை சூழ்நிலைகளும் மனிதர்களும் என்னுடைய கர்ம வினையை போக்குவதற்காகவே மிக பேரறிவோடு திட்டமிட்டு அற்புதமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஃபிளாவே கிடையாது. நான் தான் மரமண்ட புரியல எனக்கு. அவன் தப்பு இவன் தப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும். எப்ப குறை சொல்லுகிறோமோ என்னுடைய கர்ம வினை எங்க பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா இறைநிலை நான் எப்படி குறை சொல்ல முடியும்? கடவுளை பார்த்து அறிவு இருக்கா ஏன் தட்டி விட்டேன்னு கேட்க முடியுமா? கடவுள் தட்டி விட்டாரியா அதை கேமராவை? ஒய்ஃபு திட்டல, ஒய்ஃபு தட்டி விடல, கடவுள் தட்டி விட்டுருக்காரு. கேட்க முடியுமா கேள்விய? அறிவு இருக்கான்னு கேட்போமா? அவர் பார்க்கறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி சப்பலை வெளியில போட்டு போய்கிட்டு இருக்கும் மரியாதையோடு. கொடுக்குற பூவை மோந்து பார்க்கறது இல்லை. அந்த பிரசாதத்துல உப்பு இல்லைன்னு சொல்றது இல்லை புளியோதரையில. இவ்வளவும் இறைநிலை இருக்கிற ஒரு சன்னிதானத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமே, அந்த இறைநிலையை தட்டி விட்டது என்றால் ஏன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்? இதை செயல்படுத்துவதற்கு அங்கே ஒரு சடங்கு முறை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது கோவில். அதை நம்ம சடங்கா செய்துட்டு இருக்கோம் சாமி கும்பிடுறோம்ட்டு. தவமும் சில நேரம் சடங்கா செய்யக்கூடாது. சடங்கா எப்ப செய்கிறோமோ அங்க கொஞ்சம் சிக்கல் தான். முழு பலன் எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. சோ இதுதான் இதற்கு தடையாக இருப்பது எதுன்னு கேட்டால், நான் எந்த அளவுக்கு இந்த ஐவகை பற்றுல முங்குகிறனோ அந்த அளவுக்கு இறைநிலையை உணர முடியாது. இந்த 5 என்னெல்லாம்? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம், மக்கள். சூப்பரா இட்லி சாப்பிட்டா இருக்கணும், இருந்தா சாப்பிடணும், இல்லைனாலும் சந்தோஷமா சாப்பிடணும். இங்க பற்று இல்லை, அல்லது பற்றற்ற பற்ற நான் கடைபிடிக்கிறேன். என்ன இட்லி இப்படி இருக்கேன்னு நான் அப்செட் ஆயிட்டேன்னா சிக்கல் தான். எனக்கு பொருள் வேணும், பொருள் வேணும், போன் வேணும், அது வேணும், ட்ரெஸ் வேணும், நகை வேணும். எந்த அளவுக்கு நான் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், என் காந்த அலை அதை நோக்கி தான் போகுமே ஒழிய இந்த 2 ஆப்போசிட் டைரக்ஷன். ஐ உணர்வும் மெய் உணர்வும் ஒரே டைரக்ஷன்ல செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஐ உணர்வை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பினா தான் மெய் உணர்வு இறைநிலை உணரக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடைக்கும். அதுக்காக டோட்டலா ஸ்டாப் பண்ண தேவையில்லை, அனுபவிக்கணும் அத்தனையும். ஆனா அங்க கரெக்டா அளவு முறை, பற்றற்ற பற்றோடு அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் தடையாக இருக்கிறது. கடைசியா மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை கொடுத்திருப்பாங்க, அதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஆன்மீகத்துறை என்ற அகலவழி பாதையிலே அடி எடுத்து முன்னேறி போகுங்கால் அறிவுக்கு வரும் அனுபவங்கள் வியப்பாகும், இனிமையாம் ஆன்மீக ஒளி சுடர் உள் உணர்வு பேராகும் அப்படின்னு ஒரு கவிதையில கொடுத்திருப்பார். என்ன சொல்றாரு? முதல்ல என்ன பார்த்தோம்? அகலவழி பாதையில், எக்ஸ்பிரஸ் வே. இங்க இருந்து நாம தோஹாக்கு போறதா இருக்கட்டும், அல்கோர் போறதா இருக்கட்டும், 6 வழியில 6 ட்ராக் இருக்கு. அட் எ டைம் 6 கார் போடும். இதுதானே எக்ஸ்பிரஸ் வே, அகலவழி பாதைங்கிறோம். ஆன்மீகத்துறை என்பது அகலவழி பாதைன்னு கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் சம்பாதிக்க வேலைக்கு போறோமா, அது ஒரு ட்ராக்கு, அங்கேயும் ஆன்மீகத்தை கொண்டு வரணும். ஒய்ஃப்னு டீல் பண்றோமா, அங்கேயும் ஆன்மீகத்தை செயல்படுத்தணும். குழந்தைய டீல் பண்றோமா, அது ஒரு ட்ராக்கு. இல்ல குடும்பமா, அது வேற ஹைவே, அங்கேயும் 6 ட்ராக் இருக்கு. ஒய்ஃப்ங்கிற ஒரு டெஸ்டினேஷனுக்கு 6 ட்ராக் இருக்கலாம். அவங்க பொருள் விதத்துல ஒரு மாதிரி பேசலாம், பக்தி விஷயத்துல வேற மாதிரி பேசலாம், சாப்பாடு விஷயத்துல அருமையா சமைச்சு கொடுக்கலாம். எந்தெந்த ட்ராக்குக்கு நான் போகணுமோ அந்தந்த ட்ராக்ல அகலவழி பாதையிலே போகுங்கால். அடி எடுத்து தான், ஃபாஸ்டெல்லாம் போக முடியாது, அடி எடுத்து அப்படி வைக்க 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 என்ன ஆகுமா? கடைசியில என்ன சொல்றாரு? ஆன்மீக ஒளி சுடர் விட்டு உள்ளுணர்வு பேராகும். என் உள்ளுணர்வு எனக்கு சொல்ல ஆரம்பிச்சு, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. இதை விட அற்புதமான வழிகாட்டி உலகத்துல இருக்கவே முடியாது. இதுதான் அடையாளம். என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு சரியான திசையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்துல நான் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டேன்னா இது கிடைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி நான் செக் போஸ்ட் என்ன, தன்முனைப்பு இருக்கா இல்லையா, எவ்வளவு இருக்கு, இதை மாத்தாத வரை அது கிடைக்காது.
ஓகேவா? ஸோ இத்தோடு இதை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.